சுச்சி லீக்ஸ் இருக்காங்கல்ல, நம்ம சுசித்ரா சிங்கர் இருக்காங்க இல்லையா, அவங்களுமே வந்து இப்ப சில புகைப்படங்கள்லாம் மனசாட்சி இருக்கிற பொம்பளை பண்ணுவாளா? மணிரத்னம் சாரோட தக் லைஃப் கமல் சாரோட ட்ரெய்லர் லான்ச் பண்ணாங்க. சிம்பு சாரை வந்து எப்படி மணி சார் கமல் சாரோட படத்துக்கு மட்டும் ஆன் டைம் ஷூட்டிங் ஸ்பாட் போயிடுறீங்க, ஆன் டைம் எல்லாமே இருக்கீங்க பெர்ஃபெக்டா எப்படி அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எங்களுக்கு என்ன ஒரு இதுனா, அப்ப அவர் மற்ற படத்துக்கு எதுக்குமே போலியா? விஷால் சார் சமீப காலமா வந்து பாத்தீங்கன்னா மைக் வாங்கினா நடுங்குறது, இந்த கூவாகம் ஃபங்க்ஷன்ல போய் மயக்கம் போட்டு விழுறது, இதெல்லாம் எதனால ஏன் இப்படி ஒரு இது இல்லாம இருக்காரு? கை நடுங்குச்சு, அவருக்கு வந்து பழக்கம் இருக்குது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோட முடிவு வந்து பாத்தீங்கன்னா அந்த 9 பேருக்குமே வந்து ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க. பாதிக்கப்பட்டவர்களுக்கு 85 லட்சம் ரூபாய் வந்து பணம் கொடுக்கறதா பேசியிருக்காங்க. யாரு இந்த 85 லட்சம் தான் இந்த பெண்களோட கற்புக்கு? எப்ப நாங்க உங்களை பழைய மாதிரி பெரிய திரையில பார்க்க போறோம் பிரம்மாண்டமா? அதுதான் இப்ப ஸ்டாண்டர்டா வச்சிருக்காங்க. அம்மாவுக்கு சில நடிகர்கள் எல்லாருக்கும் வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷக்கீலா. ஓகே, இன்றைக்கி நம்ம சேனலில் நான் உங்களுக்கு புதுசாக ஒரு பர்சனை இன்ட்ரோ கொடுக்க போகிறேன். அவங்க வந்து மிஸ் ரௌஜன்யா. இவங்களுக்கும் எனக்கு ஒரு 15 வருஷம் முன்னாடி நாங்கள் பழக ஆரம்பித்தோம். நீங்கள் வந்து குக் வித் கோமாளிக்கு அப்புறம் தான் என்னை எல்லோரும் அம்மான்னு கூப்பிட்றாங்கன்னு நினச்சிட்ருக்கீங்க. இவங்க வந்து ஆல்மோஸ்ட் 15 வருஷம் முன்னாடியே என்னை ஃபஸ்ட் ஷூட்டில் மீட் பண்ணும்போதே அம்மான்னு தான் கூப்பிட்டாங்க. ஸோ அவங்க இங்கே வந்திருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து என்கிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு சொன்னாங்க. ஸோ வாங்க அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ ரௌஜன்யா. வணக்கம்மா. வணக்கம். முதல்ல தி ஷக்கீலா சேனல் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே என்னோட முதல் வணக்கங்கள். எனக்கு நிறைய கொஷின்ஸ் உங்கள்கிட்ட கேட்கணும். நான் பின்னாடி கேட்டிருக்கேன் நிறைய, பட் நம்ம சேனல் வியூவர்ஸ்க்காக உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக மே 17 அன்னைக்கு அரோரா ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ரெட் நூல் சேர்ந்து ஒரு வில்லன் வில்லி ஷோ பண்ணீங்க. அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு, பட் அது உங்களோட ஒப்பீனியன் என்னம்மா? இல்லை, அது உண்மையிலே வந்து அரோரா ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ரெட் நூலுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே வில்லனுக்கும் வில்லிக்கும், அதாவது சூப்பர் வில்லன் சுப்ரீம் வில்லின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் இருந்துச்சு. அந்த மாதிரி வில்லன் வில்லிக்கு இப்படி ஒரு ஷோ நடத்துனது வந்து விஷ்ணு பிரியாவும் ரெட் நூல் தான் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். ஆமாம். ஸோ அந்த விஷயத்தில் ஐ எம் வெரி ஹாப்பி. நம்ம ஃபங்க்ஷன் அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்தது வந்து பார்த்திங்கன்னா மே 17. அவங்க ஏதோ கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான விஷயம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு வந்துச்சு. ஸோ அதை பற்றின உங்களோட ஒப்பீனியன்? அவர் சொன்ன அந்த 18th அன்னைக்கு தான் அந்த ஈழல் முள்ளிவாய்க்கால் பிரச்சனை நடந்தது. ஸோ அன்னைக்கு வேணால் நம்ம மோன் பண்ணணும், பட் 17th அதுக்கு எந்த கனெக்ஷனும் கிடையாது. இன்ஃபேக்ட் 19th கூட கிடையாது. அப்படி பார்த்தா அதை விட ராதா ரவி சார் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தார். ஸோ சொல்லியிருக்கோம், நிறைய பேர் வந்திருந்தாங்க. லைக் ராதா ரவி சார் வந்து ஒரு லெஜெண்ட் இல்லையா, அவங்க பண்ண அந்த வில்லன் அந்த மாதிரி எல்லாமே இல்லை. அப்போ இவர் மட்டும் அந்த ஒரு விஷயத்த ஹைலைட் பண்ணி பேசினது எதனாலயே? முன்னாடியே அவருக்கு நீங்க வந்து இல்ல அப்படின்னா நம்ம போய் அவர்கிட்ட டேட் சொல்லி தானே இன்வைட் பண்ணியிருந்தோம். அப்போ அவர் அன்னைக்கு வந்து எதுவுமே இனிஷியேட் பண்ணி, இன்ஃபேக்ட் நாங்கள் 18th தான் வச்சிருந்தோம். ராதா ரவி அண்ணன் தான் 18th அன்னைக்கு என்ன நடந்ததுன்றத அந்த அந்த வரலாறு சொல்லி அதை அன்னைக்கு பண்ணக்கூடாதுன்னு சொன்னதால 17th வச்சோம். ஸோ இவர் வந்து 18th வந்து 17th அன்னைக்கே இவ்வளோ பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் எனக்கு பர்சனலாக என்ன தோணுச்சுன்னா, ஒரு தன்னை வந்து பிரபலமாக்க ஏதாவது ஒரு மேடையில் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு அவரை வந்து பப்ளிசிட்டிக்காக. ஓகே, ரவி மோகன், ஆர்த்தி, சுஜாதாம்மா, கெனிஷா இவங்களோட விஷயங்கள், ஸோ இதை பற்றிலாம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஆஸ் அ ஆர்டிஸ்டாக இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம கேமரா கொண்டு போகல, பட் அவங்க ஒரு பப்ளிக் ஃபிகர் அப்படிங்கிறதுனால அவங்களோட விஷயங்கள்லாம் பரவலாக பேசப்படுது. ஐஸ்வரி கணேஷ் சாரோட கல்யாணத்துக்கு ஒன்றா போனாங்க, ஒன்றா ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றின உங்களோட கருத்து என்னம்மா? எனக்கு பர்சனலாக தான் ரவியை தெரியும். ஆமாம், கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, அதற்கான ஜஸ்டிஸ் வரும்.
வரும்போது அதை அவங்க பார்த்துப்பாங்க. சுச்சி லீக்ஸ் இருக்காங்கல்ல, நம்ம சுசித்ரா சிங்கர் இருக்காங்க இல்லையா, அவங்களுமே வந்து இப்போ சில புகைப்படங்கள்லாம் வந்து நம்ம ஆர்த்தி அவங்கள வச்சு வந்து இப்போ லீக் மறுபடியும் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த அவங்களுக்கு வேற வேலை கிடையாது, வேற வெட்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது. எங்கேயோ போய் ஒளிஞ்சிக்கிட்டு எங்கெங்க இருந்ததும் அந்த வீடியோ அவங்க போட்டுக்கிட்டு பைத்தியக்காரத்தனம் வேலை பண்ணிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் ஹேவ் சம் காமன் சென்ஸ். இப்போ வந்து ஆர்த்தி இஸ் அ மதர் ஆஃப் 2 children. மனசாட்சி இருக்கிற பொம்பளை பண்ணுவாளா? உன்னை முதல்ல பொம்பளை லிஸ்ட்ல சேர்க்கலாமா? அதுதான் கேட்குறேன். ஒரு குடும்பம் இங்க வந்து பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு லிட்டரலா. அதை வந்து திரும்பவும் மேல எண்ணெய் ஊத்துற மாதிரி திரும்ப இவங்க அவங்களுக்கு வேற வேலை கிடையாதுமா. அவங்க ஏதாவது ஒன்று பண்ணணும், அவங்க வந்து பேசப்பட்டுக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி அவங்க பண்றாங்க. தயவு செஞ்சு அவங்கள பிடிச்சவங்களோ இல்லை அவங்க பைத்தியக்காரத்தனமாக வீடியோ பண்ணுறதை ரசிக்கிறவங்களோ ரசிச்சுட்டு போங்க. பட் அவங்கள என்கரேஜ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன். மணிரத்னம் சாரோட தக் லைஃப் கமல் சாரோட ட்ரெய்லர் லான்ச் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பு சாரை வந்து ஆங்கர் வந்து கேள்வி கேட்டிருப்பாங்க. எப்படின்னா, எப்படி மணி சார் கமல் சாரோட படத்துக்கு மட்டும் ஆன் டைம் ஷூட்டிங் ஸ்பாட் போயிடுறீங்க, ஆன் டைம் எல்லாமே இருக்கீங்க பர்ஃபெக்டாக எப்படி அப்படிங்கிற ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. எங்களுக்கு என்ன ஒரு இதுனா, அப்போ அவர் மற்ற படத்துக்கு எதுக்குமே போகலையா? அவருமே ஒரு சில பதில் கொடுத்துருக்காரு. என்னன்னா, பேமெண்ட் கரெக்டாக கொடுக்குறாங்க, எனக்கு ஆன் டைமில் அவங்க சொன்ன மாதிரி நடந்துக்கிறாங்கன்னா, அப்போது நீங்கள் வந்து என்ன சொல்ல வரீங்க? அப்போ மற்றவங்க யாரும் சொன்ன நேரத்தில் படம் எடுக்கல, சொன்ன சம்பளம் கொடுக்கல இருக்கலாம். குக் வித் கோமாளின்னு ஒரு குக்கிங் ஷோவில் இருந்திருக்கேன். தம்பி வந்து வரணும், அங்கே 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்துட்டார். ஓ ஓகே. அன்னைக்கு இது வந்து ஃபினாலே, ஃபைனலுக்கு அவர் தான் எனக்கு பரிசு அவர் தான் கொடுத்தாரு. காலையில் 5 மணிக்கு ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி நல்லா இருக்குமான்னு எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி எல்லாரை பற்றியும் விசாரித்து பண்ணாரு. இன்ஃபேக்ட் அதுக்கு அவருக்கு சம்பளம் கூட கிடையாது. அவரோட படம் ப்ரமோஷனுக்கு சோஷியல் மீடியாவில் வந்து இதை வந்து ஒரு மாதிரி ஏன் நெகட்டிவாக எடுத்துன்னு போகிறாங்க? அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்க? சோஷியல் மீடியாவில் 10% தான் வந்து பாசிட்டிவிட்டி காமிக்கிறாங்க. 90% அவங்களோட சேனல் டிஆர்பிக்காக தப்பாக தான் போடுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஷால் சார் இருக்கார் இல்லையா, அவர் இப்போது ரீசெண்டாக அவரும் வந்து கல்யாணம் அப்படின்னு சொல்லி அட்லாஸ்ட் அவரும் வந்து அறிவிச்சிட்டாங்க. ஆகஸ்ட் 29 தன்ஷிகா. அவரை பற்றின விஷயங்கள் என்னென்னா, எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஃபிட்டாக இருக்கக்கூடிய ஆள், அவர் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸோடு இருக்கக்கூடிய ஆள். சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா மைக் வாங்கினா நடுங்குறது, இந்த கூவாகம் ஃபங்க்ஷனில் போய் மயக்கம் போட்டு விழுறது, இதெல்லாம் எதனால், ஏன் இப்படி ஒரு இது இல்லாமல் இருக்காரு? என்ன விஷயத்தினால? எல்லாமே ஒரு ஏஜிங் ப்ராசஸ் தான். 18 வயசில் எனக்கு இருந்த ஸ்பீடு இப்போ இல்லை. ஆனால் 18 வயசில் இல்லாத தெளிவு எனக்கு இப்போ இருக்கு. அப்போ அவருக்கு உண்மையிலே டைஃபாய்டுனாங்க, உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க அந்த டைம்ல. அப்போ நீங்க வந்து உடம்பு சரியில்லைனாலும் வந்து அவர் அட்டன் பண்ணாருன்றதை அப்ரிஷியேட் பண்ணாம அவர் வந்து கை நடுங்கிச்சு, அவருக்கு வந்து குடிப்பழக்கம் இருக்கு. யாரு குடிக்கல? குடிக்காதவங்க இதை பத்தி பேசுங்க. மேபி அவர் வந்து கூவாகம்ன்றது வந்து அங்கே விழுப்புரம் மாவட்டத்தில் நடக்குது. அந்த இடத்துல மட்டும் அப்பத்துக்கு வந்து ஒரு 10 லட்சம் பேர் வந்து, அதுவும் வெறும் திருநங்கைங்களே வந்து அதில் ஒரு 10 லட்சம் பேர் வருவாங்க. அப்போ அந்த நேரம் வந்து அந்த வெயில்ல இருந்து அவர் அந்த இது உள்ள அந்த சின்ன சின்ன மண்டபமே க்ரௌடடாக இருக்கு. அப்போ அதனால ஒரு மேலே அவருக்கு கேர்னஸ் வந்து இருக்கலாம். ருஜன்யாக்கு யோசிக்க மாட்டாங்கம்மா, ஆனா விஷால் சார் அப்படின்னு வரும்போது யாரா இருந்தாலும் முதல்ல அது உயிர். கண்டிப்பா அவர் அப்படிதான் பார்க்கணும். அவர் ஒரு உயிர். என்ன விஷால் ரஜினி சாருக்கே அதான். அவருக்கே மயக்கம் வந்தாலும் முதல்ல ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போகணும், அதை பார்க்கணும். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோட முடிவை வந்து பாத்தீங்கன்னா அந்த 9 பேருக்குமே வந்து ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க. பாதிக்கப்பட்டவர்களுக்கு 85 லட்சம் ரூபாய் வந்து பணம் கொடுக்கறதா பேசியிருக்காங்க. இந்த தீர்ப்பை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சுன்னா ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி ஒப்பீனியன் பேசக்கூடாது. யாரு இந்த 85 லட்சம் தான் இந்த பெண்களோட கற்புக்கு அப்படின்னு இந்த விலையை நிர்ணயிச்சது யாரு? இல்ல என்ன எந்த மாதிரியான தண்டனை அவங்களுக்கு கொடுத்திருக்கலாம் இல்ல கொடுக்கலாம்? வேர்ல்ட் மூவிஸ்ல ஒரு படம் ஒன்று பார்த்தேன். அது படம் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அதில் வந்து ஒரு அப்பா மகளோட பாய் ஃப்ரெண்ட், மகள் செத்து போயிடுவான். அவங்க அப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணுவார். எப்படி பார்த்தா பாய் ஃப்ரெண்டு தான் கொண்டு இருப்பான், ப்ரூட்டலாக பண்ணியே கொண்டு இருப்பான். ஸோ அவர் என்ன பண்ணுவார், இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பையனை தூக்கிட்டு வந்து சீனில் என்ன காமிப்பாங்கன்னா ஒரு ரூம் உள்ள கூப்பிட்டு போவாங்க. இவர் போவார் வருவாருன்னு. ஒன் ஃபைன் டே மேபி ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறமோ பார்த்தா திருப்பி கேமராவோட இவரும் உள்ளே போகிறாரு. போனால் அங்கே ஒரு பொண்ணு படுத்துருக்கு.
அப்போ இதெல்லாம் கிளிஃபெல்லாம் கட்டி விட்டோடனே அந்த பொண்ணு வந்து போய் கரண்டில் பார்த்தோன்னே பயங்கரமாக கத்துது. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த பையனை அப்படியே பொண்ணா மாற்றிட்டாரு. ஓகே. நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, இவங்களுக்கு போய் மெயினாக இந்த எரெக்ஷனுக்கு போகிற நரம்பை மட்டும் கட் பண்ணி. உங்களுக்கு இப்போ தியேட்டருக்குலாம் போய் படம் பார்க்குற பழக்கம் இருக்கா? நீங்கள் சமீபமாக லாஸ்ட்டாக பார்த்த மூவி என்ன? இப்போ நான் ரீசெண்டாக டிடி நெக்ஸ்ட் லெவல் சந்தானம் அவரை பத்தியுமே ஒரு சில கான்ட்ரவர்சிஸ் வந்து போயின்னு இருக்கு. என்னன்னா வந்து நம்ம வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து தேவியானி மேமோட ஹஸ்பண்ட் ராஜ்குமார் சாரை வந்து இவர் ஏதோ பேசினதாகவும் டயலாக்ல அது காமெடியா நம்ம எல்லாருமே ரசிச்சிருப்போம். பட் தேவியானி மேமை வந்து ஒரு இன்டர்வியூல கேட்கும் போது இல்ல அவர் அப்ப பேசினது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பத்தின உங்களோட ஒப்பீனியன்? ஏமா இது வந்து என்னமோ ஒரு ஸ்கிரிப்ட் டைலாகோட பேப்பர் வந்து நம்ம கையில் கொடுத்துருவாங்க. அதில் சந்தானத்தோட டைலாகும் இருக்கும், ராஜ்குமார் டைலாகும் இருக்கும், எல்லா டைலாகும் இல்லை. இதை வந்து சந்தானம் சாரே சொல்லியிருக்காரு, நாங்கள் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் பார்த்தோம், எல்லா ஸ்கிரிப்டுமே அவருக்கே அது பிரச்சனை இல்லைன்னும் போது என்னோட குழந்தைய கூட ஐயோ குரங்கு மாதிரி இருக்கு அப்படின்னா மனசு கஷ்டமா இருக்கும். அது கரெக்டு தான், அது அவங்களோட ஆதங்கம் கரெக்டு தான். பட் இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். ஏன்னா அதை அன்னைக்கு ரசிச்சாச்சு, அந்த படம் முடிஞ்சு போச்சு. ஆமா, நம்ம எல்லாருமே கொண்டாடிட்டோம். அந்த சந்தானம் சாரே வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் திரும்பவும் வந்து என் நண்பன் சிம்புவுக்காக காமெடியனா படம் பண்றேன். அதே மாதிரி என் நண்பன் உதயநிதி அவர்கள் கூப்பிட்டா எனக்கு சில விஷயங்கள் ஒத்து போனால் நான் வந்து பிரச்சாரம் பண்ணுவேன், 2026 எலெக்ஷன்ல நான் வந்து பிரச்சாரம் பண்ணுவேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை நீங்க எப்படிமா பாக்குறீங்க? நல்ல விஷயம் தானே. இப்போ ஃபர்ஸ்ட் சந்தானத்தை எப்படி தெரியும்? காமெடியனா தான் தெரியும். காமெடியன்ஸ் வந்து ஹீரோவாக இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? கண்டிப்பா. அப்போது நீங்கள் ஹீரோவாயிட்டீங்க, நீங்கள் திருப்பி காமெடி பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாதுல்ல, சொல்லவும் கூடாதுல்ல. இப்போது நீங்கள் அப்படி கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து நான் ஹீரோவாயிட்டேன், இனிமேல் நான் காமெடியெல்லாம் பண்ண மாட்டேன்னு அவங்களே சொன்னதான் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு நடிகனுக்கு கேமரா ஒன்று தான், நடிப்பு ஒன்று தான். ஏதாவது ஒரு படத்தை சந்தானமோ சூரியோ ரிஜெக்ட் பண்ணி இருந்தால் அந்த கேரக்டருக்கு வெயிட்டேஜ் இல்லை, அதனால நான் பண்ணலை, அப்படிதான் ஒரு ரீசன் இருக்குமே தவிர நான் ஹீரோவாலாம் நினச்சிட்டு இனிமேல் நான் அப்படி மாட்டாங்க. சமீப காலமாக ஷகிலாமாவை வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸில் பார்க்குறோம். இந்த மாதிரி இன்டர்வியூஸில் நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி நிறைய செலிப்ரிட்டிஸை, சோஷியல் பீப்புள்ஸை பார்க்குறோம். எப்போ நாங்கள் உங்களை பழைய மாதிரி பெரிய திரையில் பார்க்க போகிறோம் பிரம்மாண்டமாக? வாய்ப்பு கிடைச்சா பார்க்கலாம். வாய்ப்பு கொடுக்கணும் முதல்ல. எனக்கு இப்போ இருக்கிற காமெடியன்ஸ் கூட யங்கர் ஏஜில் இல்லை. கம்பேரிட்டிவ்லி நான் ஒரு 5 வயசு தான் பெரியவளாக இருப்பேன். ஆமாம். அதனால அவங்களுக்கு அம்மா வேஷம் என்னால் பண்ண முடியறதில்ல. அண்டு அதுதான் இப்போ ஸ்டாண்டர்டாக வச்சுருக்காங்க. அம்மாவுக்கு சில நடிகர்கள், அக்காவுக்கு, தங்கச்சிக்கு அண்ணி கேரக்டர் அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சு, அதனால இப்போ எங்களுக்கு கேரக்டர்ஸ் இல்லை. வனிதா விஜயகுமார் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, டைரக்ட் பண்ணியிருக்காங்க, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர். அதில் பார்க்கலாம், கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். சூப்பர்மா. அகைன் விஷால் சாருக்கு வந்து கல்யாணம் முடிவாயிருக்கு இல்லைங்களா? கண்டிப்பா அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணுவாங்க. கண்டிப்பா பண்ணுவாங்க. ஆமா. அப்போ இப்போ ரொம்ப ஃபிட்டா இருக்கக்கூடிய ஆட்கள் இவங்கெல்லாம் நடுவில் உடம்பு சரியாம போறது எல்லாருக்குமே ஒரு விஷயம். எப்படிமா அந்த ஃபிட்டை வந்து இப்போ வரைக்குமே அவர் வந்து 40+ இல்லையா? ஸோ அந்த ஒரு ஃபிட்டை மெயின்டைன் பண்றாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் லைக் ஆர்யா சார், சந்தானம் சார், அவங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு இல்லையா? ஸோ அவங்கள பத்தி ஏதாவது எங்களுக்கு சொல்லுங்களேன். அவங்க வந்து சில டைம்ஸ் ஷூட்டிங்க்கு அந்த பவர் சைக்கிள்ஸ், பவர் சைக்கிள், ஆமா, அதுல வந்து கியர் சைக்கிள், அதுலயே ஷூட்டிங்க்கு வருவாங்க. ஓ ஓகே. கிவி டயட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதுதான் இப்போ வந்து திடீர்னு விஷாலுக்கு ஏன் இப்படி உடம்பாயிடுச்சு, 6 பேக் வைக்கிறவங்க எல்லாருக்குமே உடம்பு கொஞ்சம் கெட்டு தான் போகும். தண்ணி ஜாஸ்தி குடிக்கக்கூடாது, ஸோ டீஹைட்ரேட் ஆகும், இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அந்த காலத்தில் பார்த்தீங்க, அதனால நம்ம சிவாஜி அப்பாலாம் வந்து நல்லா குண்டாயிட்டாரு, பிரபு அண்ணாலாம் நல்லாவே கொழுக்குன்னு. ஆனால் அவர் பிரபு அண்ணா பண்ணாத ஹார்ஸ் ரைடிங் கிடையாது. ரஜினி சாருக்கு அல்ஹம்துலில்லாஹ் உடம்பே வாகே, அவ்வளோதான், அவர் வெயிட் போடலை. கமல் அண்ணா வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் குனிஞ்சி அவர் ஷூலேஸ் அவர் தான் கட்டுவாராம். அவரால் எப்போ கட்ட சிரமமாக இருக்குன்னும் போது அவருக்கு தெரியும் ஒரு டயட் இருக்கணும்னு. ஸோ உங்களுக்கு தெரியும், நீங்கள் எல்லாம் இவங்கள முக்கால்வாசி பேர் கூட இப்போ நீங்கள் சொன்ன ஆட்களோட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதனால உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன மாதிரி விவரம் தெரியாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? அதுக்கு தான் எனக்கே தெரிஞ்சாலும் நான் வந்து விஷாலுக்கு ஃபோன் பண்ணி ஹவ் ஆர் யூன்னு தான் கேட்க முடியும். வாட் ஹேப்பன் தட் டே கேட்கும் அப்படின்னா தெரியலம்மா, எனக்கு தெரியல, ஒரு மாதிரி கிட்டியாக இருந்தது, நான் சாப்பிடல, இல்லை அதுதான் ஏதாவது சொல்ல போகிறாரு. ஆனால் மீடியாவில் வந்துட்டு அதுக்கு கண்ணு மூக்கு எல்லாம் வச்சு பேசுகிறாங்க. வாட் எவர் இட் இஸ், நான் ராவாக பேச போகிறேன், நடந்தது பேச போகிறேன், நடக்காதது தெரியாதவங்க பேசும்போது கண்டிப்பாக கண்டிக்க போகிறேன்.
லைக் இந்த சுசித்ராலாம் பேசவே கூடாது. அவங்கள யாரும் போய் இன்டர்வியூ பண்ணாங்க. அவங்களே வந்து லீக்ஸ் ஏன் அவங்களோட சொந்த கணவர் பத்தியே அவங்க வந்து ஒரு அவதூறா வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் அவர் கேன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்ற. அப்புறம் அந்த அது பைபோலார் பொம்பளை இல்லாம அது என்ன சார் கூட வந்து சேர்த்து வச்சு அந்த மாதிரி அவங்களே அதுதான் பேசிக்கிறாங்க. she is a patient, she has to go to a doctor, she has to have some medicine. ரொம்ப தப்பு. என்கிட்டயே நல்லா பேசிட்டு ஏதோ ஒரு சேனல்ல ஷக்கீலா மாதிரி ஆட்கள் சொன்னாதான் அங்க என்ன நடந்ததுன்னு தெரியும்ன்றா. நான்சென்ஸ். நானும் உனக்கு ஃபோன் பண்ணேன். ஐ வாஸ் இன் பேங்காக் தென். எனக்கு ஃபோன் பண்ணி நல்லா இது பண்ணீங்க அதை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த இன்டர்வியூ அவள் கொடுக்கறது அப்படி கொடுக்குறா. ஓகேம்மா, இவ்வளோ நேரம் வந்து சாதாரண ஒரு மக்களாக இருந்து நான் கேட்ட கேள்விக்கு வந்து நீங்கள் ரொம்ப அழகாக ரொம்ப பொறுமையாகவும் பதில் சொன்னீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இனிமேல் வந்து நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி அடிக்கடி நான் உங்களை நிறைய வாட்டி மீட் பண்ண போகிறேன், நிறைய கொஷின்ஸ் கேட்க போகிறேன். எல்லாமே வந்து சாதா மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகள். அதை வந்து நான் வந்து அவங்க வாய்ஸாக இருந்து நான் உங்களை கேட்க போகிறேன். நீங்களும் இதே மாதிரி எனக்கு பதில் சொல்லணும். ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. ரொம்ப தெளிவாகவும் பதில் சொன்னீங்க. ரொம்ப அழகாகவும் புரிய வச்சிங்க எங்களுக்கு. நான் என்ன நினைக்கிறேன், நான் வந்து இந்த மேட்டரில் என்ன நினைக்கிறேன், நான் அதை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது எனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். நீங்கள் டர்ட்டியாக நினச்சா அதை பற்றி நான் யோசிக்க கூட மாட்டேன். நல்ல விதமாக நினைங்க. அவங்க லைஃப்ங்க அவங்க வாழ்ந்துட்டு போட்டோம். நம்ம லைஃப் நம்ம வாழ்வோம். தேங்க்யூ. லவ் யூ ஆல்.